Hello everyone, hi, welcome to our channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Tancet MBA லாஸ்ட் 5 days ரிவிஷன் பார்க்க போறோம். ஸோ இன்னும் 5 days தான் இருக்கு எக்ஸாமுக்கு. Tancet MBA இங்கிலீஷ் மட்டும் நம்ம அலோன் இது வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ Tancetக்கு இன்னும் 5 days தான் இருக்கனால நம்ம வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் வந்து இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கட்டும் இல்லை எனி அதர் எல்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரீடிங் comprehension and then 1 minute. Yeah, reading comprehension and then verbal ability ரெண்டும் சேர்த்து கூட நம்ம வந்து இந்த செஷன்ல பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஸோ அதுதான் வந்து நம்ம கண்டினியூஸா இந்த வீக் ஃபுல்லா, அதாவது லாஸ்ட் 5 days ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்து சஜஷன்ஸ் இருந்தால் நீங்க தாராளமாக கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அண்ட் தென் வேற ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அது ஒப்பீனியன் மீன்ஸ் இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் வேறு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி கிளாஸ்லாம் போடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். Tancetல MBA or MCA படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் TNPSC, TET, TRB, SSC, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுனாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு, அப்படி இல்லைன்னா 8101234234 இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி they will give details. அதை வச்சு நீங்கள் கோர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ பேசேஜ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. அப்படிதானே நம்ம இவ்வளோ நாள் வந்து கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வந்து லைக் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் நீங்கள் எவ்வளோ அட்டென்ட் பண்ணி பார்க்குறீங்களோ, அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய திங் 8-9 பேசேஜுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி ரீட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்குமே ஒரு பேசேஜ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ரீட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ரீட் பண்ணுங்கள். அண்ட் அதுலேருந்து நம்ம வந்து சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த பேசேஜ் வந்து இங்கே மறைக்குது அப்படின்றனால என்னோட கேமரா வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. பேசேஜ் முடிகிற வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வில் ஜாயின் இட். ஓகேவா? ஸோ நான் ரீட் பண்ணட்டுமா? லெட்ஸ் ரீட் பேசேஜ். என் கூட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ் நம்பர் 1. The job of attracting the right young people into business will be facilitated if business will and the world at large understand the real benefits of an education designed to prepare young people for business. Okay? So இந்த பேசேஜ் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு, யங் பீப்புளை பிஸ்னஸ்க்கு கொண்டுட்டு வர்றது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்ல இந்த பேசேஜ் வந்து வந்திருக்கு. நமக்கு புரிஞ்ச அளவுக்கு இது போதும். ஓகேவா? அந்த ஃபேக்ட் such an education does breed and broad focus person who can take up 2 walks of life if need be அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே? ஸோ ஒரு யங் பர்சனை பிஸ்னஸ்க்கு கொண்டுட்டு வரணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து இங்கே பேச வராங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே? The continued success of our business democracy requires no loss அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Education for business must avoid the purely intellectual for something with a more pragmatic focus. ஒரு என்ன சொல்றது, பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அண்ட் வாட் இஸ் ராங் வித் அன் எஜுகேஷன் தட் ஹேஸ் அ பிராக்மெட்டிக் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி பிளேட்டோ கேட்டிருக்காரு. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஆத்தர் நேம்ஸ் அண்ட் புக்ஸ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம கீவேர்ட்ஸாக நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கலாம். யாரு சொன்னா, இந்த லைனை கொடுத்து இது வந்து யாரு சொன்னா, அப்படி இல்லைன்னா எந்த புக்கில் வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் அது கீவேர்டை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ இப்போ கிளாஸ்ல இது பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்லைடு திருப்பி பார்த்துக்கலாம். பட் வந்து லைக் கொஸ்டின் பேப்பரா இருக்கும்போது நீங்க கொஸ்டின் பேப்பர்ல அண்டர்லைன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா தான் நீங்க அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே ஓகே அண்டர்லைன் வேர்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு நீங்க சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன் கீவேர்ட்ஸ் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்ல நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எஜுகேஷன் ஃபார் பிஸ்னஸ் எஜுகேஷன் அப்படின்றது
ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பிராக்மெட்டிக் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் இந்த பிளேட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எஜுகேஷன்ல என்ன ராங்கா இருக்கு, இந்த ஏன் பிசினஸ் பத்தி சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ் ரிபப்ளிக் அப்படின்ற புக்ல வந்து அவர் எழுதியிருக்காரு பிளேட்டோ. ஓகேவா? அண்ட் வாஸ் ஃபார் மோர் pragmatic than we ever think of being, but even if education for business should be unshamedly pragmatic, it cannot be an end in itself. Any young person entering management, regardless of what degree he has earned, is going to continue his education throughout his life. So வந்து இந்த மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது throughout our life education ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். Things are happening too fast today. இந்த இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லா விஷயங்களும் ரொம்ப வேகமா நடந்து. For anyone to feel fully educated after 4 years or 6 years or 10 years, what he will have to do is to be retrained or retooled as the years go by. Okay, and the next update continue பண்ணலாம் passage. The kind of education needed is that which opens the young person eyes to the need for a lifetime for study and give him the foundation on which his continued study can be based. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க, எஜுகேஷன், கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது யங் பர்சனோட ஐஸ் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் எஜுகேஷன் அப்படின்றது யங் பர்சனோட ஐ ஓப்பனிங் திங் மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து அவங்களோட லைஃப் டைம் ஃபவுண்டேஷன் மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? rather than being narrowly vocational, modern business education in many ways lead in the liberatory of its approach, beginning with course in human relation and ending up permeating all its activities is the concept of participating management. Okay, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஸோ இந்த மாடர்ன் பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நேரோலி வெக்கேஷனலாக தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு பிகினிங்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து கத்துக்கணும் அப்படின்றது தான். ஏன் கத்துக்கணும் அப்படின்னா, பிகாஸ் பிஸ்னஸ் இஸ் பிகேம் மோர் சயின்டிஃபிக். பிஸ்னஸ் அப்படின்றது என்னது, இப்போ ரொம்ப சயின்டிஃபிக் ஆயிடுச்சு, இன்டெலெக்சுவல் ஆயிடுச்சு அண்ட் காம்ப்ளெக்ஸா கூட ஆயிடுச்சு. ஓகேவா? நோ ஒன் மேன் can have the total knowledge required to make sound decision artificially. ஸோ இதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் ஒரு நார்மல் பர்சன் வந்து போயிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதை நிலையா நிப்பாட்டிட முடியாது இந்த காலங்கள்ல. ஏன்னா எல்லாம் வேகமா போயிட்டு இருக்கு, நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு, நிறைய திங்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதா இருக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம பேசிக் எஜுகேஷன்ல இருந்தே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா தான் நம்மளால அதை கத்துக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் it is in modern business education that this type of leadership is taught and researched. This is of crucial importance to the well-being of our nation, because if the leaders of our business democracy cannot meet the challenge of the collective economy, which boasts it will bury us, we may indeed be buried, and not just economically. And they continue the passage. Modern business education teaches how to lead without sacrifice of freedom. So in the modern business என்ன சொல்லி கொடுக்குது, ஸோ மாடர்ன் பிஸ்னஸ் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, எஜுகேஷனில் மாடர்ன் பிஸ்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ இது என்ன சொல்லி கொடுக்குது, மாடர்ன் பிஸ்னஸ் எஜுகேஷன் என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, வித்தவுட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஃப்ரீடம், நம்மளோட ஃப்ரீடமை விடாம நம்ம எப்படி பிஸ்னஸ்ல ஒரு நிலையான இடத்துல இருக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்குது. ஹவு டு எக்ஸசைஸ் கண்ட்ரோல் அண்ட் டைரக்ஷன். ஸோ எப்படி டைரக்ட் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் நமக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குது. While at the same time respective opinions of other more qualified in highly specialized areas, as well as respecting their essential dignity as humans, and how to learn to lead by freeing the latent potentialities of gifted advisors, not by stifling them. Perhaps it will be the business schools of this nation which will remind higher education not only democracy and strong leadership are not contradictory terms, but leadership can and must be taught,
no other part of our university system seemingly is paying much in any attention to doing something about, rather than talking about education for democratic leadership. To some faculties, leadership itself is a gymnastic work, bargaining back echoes of Teddy Roosevelt. Okay, Teddy Roosevelt names இருக்கு, and அது ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். Not so the faculties of modern business schools, and not so the masses of students who are revolting against the lofty disengagement. And continue the passage. Of many academic of the complex and often unclean realities of war, thus business will be serving the nation's interest as well as its own, if it recognizes that the right kind of young people it needs for tomorrow's managers are the brighter students who are purely intellectual or purely pragmatic. If it offers them a career that will satisfy their values, and if it does not, what it can encourage their development. Okay, fine. So இதுதான் வந்து passage இருக்க போகுது. I will on my camera. Okay. ஸோ இதுதான் வந்து பேசேஜாக இப்போ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாடர்ன் பிஸ்னஸ் பற்றி பேசியிருக்காங்க. பிஸ்னஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஸோ ஏன் முக்கியம், எப்படி ஒரு மேனை வந்து மேக் பண்ணுது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக, அண்ட் தென் எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு இன்டலெக்சுவலாக இல்லை பியூர்லி ப்ராக்மெட்டிக் வேல வந்து இருக்குது அப்படின்லாம் சொல்லி கூட இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து இந்த பேசேஜாக இருக்க போது. இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த क्वेश्चனை ரீட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வில் see யாரெல்லாம் வந்து கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இல்ல உங்களால இன்னுமே என்னால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா யூ ஹேவ் டு ரீட் மோர் பேசேஜஸ். ஸோ நிறைய பேசேஜஸ் வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. அப்பனா உங்களுக்கு இன்னும் கூட வந்து இந்த ஸ்பீட் வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அந்த ஸ்பீடில் நீங்கள் ரீட் பண்ணணும், அண்ட் அதே ஸ்பீடில் உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரிஞ்சிருக்கவும் செஞ்சுருக்கணும். அதை வச்சு நீங்கள் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் thing very useful for you. And அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நேராக எடுத்தோடனே கொஸ்டினுக்கு போயிடாதீங்க. நான் ரிவிஷன் கிளாஸ்னால உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் நீங்கள் பார்த்தோடனே பேசேஜ் பெருசாக இருக்கும், பேசேஜ் ரீட் பண்ணாமல் நேராக கொஸ்டினுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே இருக்குது, இப்போ நம்ம வந்து பேசேஜ் வந்து 4 ஸ்லைடில் வந்து இருக்குது, 4 ஸ்லைடு இருக்குது. ஸோ எதுக்குப்பா அவ்வளோ பெருசாக படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேராக கொஸ்டினுக்கு போய் according to the author business community can be best served by the student who is அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேராக பேசேஜுக்கு திருப்பி போய் எங்கே இருக்குது அக்கார்டிங் டு த ஆத்தர் யங் பீப்புள் பிஸ்னஸ் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப லேட் ஆகிடும், ரொம்ப டிலே ஆகிடும், டைம் வந்து சுத்தமாக போயிடும். உங்களால் வந்து அதை அடுத்து ஹேண்டிலே பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசேஜ் வாச்சோம். ஸோ இந்த பேசேஜில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுறோம், 21 கொஸ்டின். ஸோ என்ன ரீட் பண்ணுறோம்? According to the author, the business community can be best served by the student who is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார்கிட்ட என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டி சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? இப்போ வந்து அந்த பேசேஜ் ரீட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் who is intellectual அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமா? இன்டலெக்சுவலாக இருக்கிற பிஸ்னஸ் கம்யூனிட்டி தட் கிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோன் பண்ணுது, இன்டலெக்சுவலாக க்ரோன் பண்ணுது. ஓகேவா? பிஸ்னஸ் எஜுகேஷன் கற்றுக்கிட்டா. ஸோ அப்போ நம்ம வந்து பேசேஜ் ரீட் பண்ண உடனே ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ டைம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். டைம் ரொம்ப லிமிட்டடாக நம்ம வந்து செலவு பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு. ஸோ வந்து அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து நீங்கள் ஈஸியாக எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகே, அந்த செகண்ட் கொஸ்டின் போகலாம். த பேசேஜ் இம்ப்ளாய்ஸ் தட். ஸோ இப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் பேசேஜே ரீட் பண்ணாமல் பேசேஜில் என்ன சொல்ல வந்தாங்கன்னு எப்படி தெரியும்? ஸோ வந்து அதுக்கு தான் சொல்கிறேன், பேசேஜை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், நேராக கொஸ்டினுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ 22nd கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. த பேசேஜ் இம்ப்ளாய்ஸ் தட். என்ன இம்ப்ளாய்ஸ் பண்ணுது? பிஸ்னஸ் schools are the forefront the matter of liberalizing curricula. Okay va? So option 2 is the right answer. Okay, and the next question polama. Next question is 23. According to the passage, the economic health of our country depends mainly on என்ன வரும்? எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் கண்ட்ரி வந்து
எதை மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்? 23 பிஸ்னஸ் மேன். ஓகேவா? ஸ்கூல் ஃபேக்கல்டிஸ் கிடையாது, அண்ட் சூப்பர்விஷனில் இருக்கிற கவர்மெண்ட்டும் கிடையாது, அந்த ஜென்ரல் பப்ளிக்கும் கிடையாது, குரூப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது. பிஸ்னஸ் மேனை பொறுத்து தான் வந்து நம்மளோட எக்கனாமிக் ஹெல்த் வந்து இருக்கு. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அக்கார்டிங் டு த ஆத்தர் இந்த பேசேஜில் என்ன சொன்னார் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து எழுதுங்க. 24 என்ன ஆன்சர் வரும்? பிஸ்னஸ் இஸ் அன் எண்ட் இன் இட் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் the college trained business leaders should continue his education throughout life. சொன்னாங்களா? ஸோ ட்ரெயின்ட் பிஸ்னஸ் லீடர் என்ன செய்வாங்க? அவங்களோட எஜுகேஷனை அவங்க லைஃப் லாங் வந்து அது வந்து த்ரூ அவுட் லைஃப் வந்து இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 2. அந்த 25th one, which of the following describes business education today? business education வந்து எது வந்து describe பண்ணிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வரும்ப்பா? first one, so sorry for it, alignment change ஆயிடுச்சு. the first one and the second one and the third one, interest in human relation and realization of individual limitation and concept of participative management அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன வரும்ப்பா? என்ன போடலாம்? 25th one. Interest in human relation correcta, and the realization individual limitation, that is wrong, and the concept of participative management is right. Appo 1 and 2 only, so option 4 is right. Okay, and the next question pola, it is obvious that our business leaders are incapable of competing with the collective economy. Okay, so read பண்ணி answer பண்ணுங்க பாப்போம். 26th one என்ன போடலாம்? 5th one போடலாமா? Student prefer that their professor take an active role in solving world problems. ஓகேவா? And the 27th one, the author views the business school in the of this country as a pro to education to see to it that என்ன போடலாம்? The ability to lead must be part of the curriculum. Okay, and the next question polama, 28th one, the author indicates that another business success in the final analysis spells success for the entire nation அப்படின்னா சொன்னார். ஓகேவா? and the next one, 29th one, businessman according to the passage must recognize that they must set an example for young people. Okay va? And the next question polama, 30th one, the most appropriate title for this passage is, in the passage kenna title வைக்கலாம்? I think this is the last one நினைக்கிறேன். relationship between business education and business, அதை வந்து வைக்கலாமா? ஸோ இந்த இதுக்கு வந்து இதுதான் வந்து நல்ல சூட்டபிளான டைட்டிலாக இருக்கும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா verbal ability செஷன் வந்து பார்க்கலாம். ஐ திங்க் there is a 5 question நினைக்கிறேன். ஸோ we'll see spot the error question தான் இருக்க போது. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, this young pianist is the person with great promise and who should be encouraged அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன எரர் இருக்கு? என்ன எரர் இருக்கு? கண்டுபிடிங்க பார்ப்போம். யங் பியானிஸ்ட் இஸ் அ பர்சன் வித் அ கிரேட் ஓகே, நான் ரீட் பண்ணும்போதே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வித் a great promise, not with great promise. ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து எரர் இருக்கு. ஓகே, அண்ட் இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருந்தாங்கன்னா தேர்ட் செக்மெண்ட்ல வந்து எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன், தி ரிஸ்க் டு த ஒர்க்கர்ஸ் இன் கான்ட்ராக்டிங் அ ஒர்க் ரிலேட்டட் டிசீஸ் சீம்ஸ் வெரி கிரேட். என்ன போடலாம்ப்பா? என்ன எரர் இருக்கு? ஸோ டிசீஸ் அப்படின்றது என்னது? uncountable. uncountable. ஸோ இங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இஸ் ப்ளூரல் ஃபார்மா சிங்குலர் ஃபார்ம்? சிங்குலர் ஃபார்ம்ல எழுதக்கூடாது, சீம் அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ ஒர்க் ரிலேட்டட் டிசீஸ் seem very great, no error அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா seem அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன்,
It is not clear whether these are after the fact interpretation of something felt by the children at the time. Children at the time norma by the time. Okay, புரிஞ்சுதா? Next போலாமா? My aunt, whom we admire almost too much, has given we boys 10 rupees each to spend at the fair tomorrow. என்ன போடலாம்ப்பா? My aunt, whom we admire almost too much, has given we boys 10 rupees each. Okay, என்ன error இருக்கு? No error. Has given we my aunt whom we admire almost too much. நான் வந்து நம்ம வந்து எங்கள் ஆண்டி வந்து ரொம்ப அட்மயர் பண்ணோம். ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஈச் பாய்ஸுக்கும் 10 rupees கொடுப்பாங்க இல்லையா? We boys 10 rupees each to spend at the fair tomorrow. Tomorrow நாளைக்கு, ரைட்? ஸோ அப்போ இங்கே என்ன போடக்கூடாது? given போடக்கூடாதா? will give. கரெக்டா? tomorrow is a future tense. அப்போ இங்கே என்ன செய்யக்கூடாது? will give அப்படின்னு தானே போடணும். given அப்படின்னு சொல்லி verb-ஓட third formல போடக்கூடாது. ஓகே, so that is error. And the next one, I think this is the last one. In her note, the teacher asked the principal to give some chalk from his supply room to whomever of us boys would go down to pick it up. என்ன போடலாம்ப்பா? என்ன error இருக்கு பார்த்து சொல்லுங்க பாப்போம். The last question. In her note, the teacher asked the principal to give some chalk from his supply room to whomever of us boys would go down to pick it. Okay, இங்கே வந்து any other like some chalk அப்படின்றதா மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். என்ன error இருக்கும்? room to wherever of us boys அப்படின்னு வருமா? yes, right. whomever இல்ல, it's wherever. okay, wherever of us boys would go down to pick it. எங்க இருந்தாலும் நாங்க போய் எடுப்போம் அப்படின்றதா மீன் பண்ணுது. ஓகேவா? and that's it. so thank you all for joining this revision class. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் வந்து 5 days வரப்போகுது. ஸோ 5 daysல வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் போடணும்னு நீங்கள் கூட சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு 5 daysல நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங் திஸ் லைவ் அண்ட் see you all in the next video. இந்த மாதிரி கிளாஸ் வந்து டெய்லி 7 o'clock வருது. அண்ட் இது முடிஞ்சோடனே SSC MTS ஓட கிளாஸ் 9 o'clock nights 9 o'clock வருது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ அண்ட் see you all in the next video. Bye bye.